ஹலோ, வணக்கம். வணக்கம். 21 பஸ் இங்க வருமா? வரும். எப்போ வரும்? வர நேரம் தான். பஸ் எத்தனை மணிக்கு ஒரு தடவை வரும்? 1/2 மணிக்கு ஒரு தடவை. நீங்க எவ்வளவு நேரமா இங்க நிக்கிறீங்க? ரொம்ப நேரமா நிக்கிறேன். ரொம்ப நேரம்னா ஒரு 10 நிமிஷம் இருக்குமா இல்ல ஒரு 15 நிமிஷம் இருக்குமா? 25 நிமிஷமா நிக்கிறேன். நீங்க ஏதாவது வேலையா போறீங்களா இல்ல வெட்டித்தனமா போறீங்களா? வேலையை தான் போறேன். பஸ் ஸ்டாண்ட்லயே நிக்குமா இல்ல கொஞ்சம் தள்ளி நிக்குமா? கொஞ்சம் தள்ளி நிக்கும். தள்ளின்னா எவ்வளவு தள்ளி? ஒரு 10 அடி தள்ளி நிக்கும். பஸ்ஸுக்குள்ள நடந்தே போய் ஏறணுமா இல்ல ஓடி போய் ஏறணுமா? அது அவன் சாமர்த்தியத்தை பொறுத்தது. பஸ் எல்எஸ்எஸ் சர்வீஸ் தானே? ஆமா. என்ன கலர் இருக்கும்? பச்சையா சிவப்பா? பஸ் வந்தாதான் தெரியும். பஸ் மார்க்கெட் ஸ்டாண்ட்ல நிக்கும் இல்ல? நிக்கும். நீங்களும் அங்கதான் இறங்குறீங்களா? இல்ல. இல்லன்னா எங்க? நான் பார்க் ஷாப்ல இறங்கிடுவேன். பார்க்னா நேரு பார்க்கா இல்ல காந்தி பார்க்கா? நேரு பார்க்கியா? நேரு பார்க் மார்க்கெட் ஸ்டாண்டுக்கு முன்னால வருமா இல்ல தாண்டி வருமா? தாண்டி வரும்யா. ஹலோ, பஸ் சார்ஜ் எவ்வளவு இருக்கும்? 1 ரூபா 10 பைசாயா? ஒரு 5 ரூபாய் கொடுத்தா மீதி சில்லறை கொடுப்பாங்களா? கொடுப்பாரியா? டிக்கெட்டை நாம போய் கண்டக்டர் கிட்ட வாங்கணுமா இல்ல கண்டக்டரே வந்து நம்ம கிட்ட கொடுப்பாரா? அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து கொடுப்பாரு. பஸ்ல சீட்டு கிடைக்குமா? கிடைக்குயா? ஜன்னல் ஓரமா கிடைக்குமா இல்ல ஏற கதவு பக்கமே கிடைக்குமா? பஸ்ல ஏற பிறகு தெரியும். உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா? தெரியாதியா? அதுவும் பஸ்ல ஏற பிறகு தெரியும். டிரைவர் நல்லா ஓட்டுவாரா? நடந்தே போலாம். என்னமோ 2 கேள்வி கேட்டா இப்படி அழுத்துக்கிறான் மனுஷன். வணக்கம் மேடம். வணக்கம். மணி என்னாச்சு? 9. இது ஃபாரின் வாட்சா இல்ல இந்தியனா? இந்தியன். இந்தியன்னா HMTயா இல்ல டைட்டனா? டைட்டன். இது நல்லா ஓடுது இல்ல? ஆமா. எத்தனை வருஷமா நல்லா ஓடுது? 2 வருஷமா. இது பேட்டரி வாட்சா இல்ல கீ கொடுக்கணுமா? பேட்டரி. பேட்டரி அடிக்கடி மாத்தணுமா? இல்ல. இப்ப எப்ப மாத்தினீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான். கொஞ்ச நாள் ஆச்சா இல்ல ரொம்ப நாள் ஆச்சா? சார், இதோட கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நிறுத்தலைன்னா திட்டுவீங்களா? ஆமா. சாதாரணமா திட்டுவீங்களா இல்ல அசிங்கமா திட்டுவீங்களா? சாதாரணமா ஆரம்பிச்சு அசிங்கமா திட்டுவேன். நீங்க என் மேல கோவமா இருக்கீங்களா இல்ல எரிச்சலா இருக்கீங்களா? கோவமா இருக்கேன். பாய். ஹாய். ஹாய்னு சொல்றாங்களே, உங்களை சொன்னாங்களா என்ன சொன்னாங்களா? யாருடைய அவ? யாருக்கு தெரியும்? லிஃப்ட் கொடுத்தா வந்து இறங்கிட்டேன். இந்த மாதிரி இழிச்சவனுங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இல்ல. இவங்க என்ன உங்க ஃப்ரெண்டா? ஆமா. ஃப்ரெண்டுனா சாதாரண ஃப்ரெண்டா இல்ல உயிர் தோழியா? உயிர் தோழி. ஒண்ணா படிச்சீங்களா இல்ல ஒரே வீட்ல தங்கி இருந்தீங்களா? ஒரே வீட்ல இருந்தோம். என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி. பிஎஸ்சி மேத்ஸா இல்ல கெமிஸ்ட்ரியா? மேத்ஸ். கோயட் காலேஜ்ல படிச்சீங்களா இல்ல விமென்ஸ் காலேஜ்லயா? விமென்ஸ் காலேஜ்ல. அங்க ஹாஸ்டல்ல தங்கி படிச்சீங்களா இல்ல வீட்ல இருந்து போய் படிச்சீங்களா? வீட்ல இருந்து போய் படிச்சோம். காலேஜுக்கு என்ன பேரு? வாயே திறக்க மாட்டான். இது என்ன லிப்ஸ்டிக்? லவ்லியா இல்ல மேக்ஸ் ஃபேக்டரா? ஒரு அரை. ஓகே. பஸ் வருது, வாடி போலாம். நம்ம டிக்கெட் விலை ஏத்த போறாங்களாமே? ஆமா, பெட்ரோல் விலை ஏற போகுதுல. உனக்கு எப்படி பாத்தீங்க? இன்னைக்கு பேப்பர்ல படிச்சேன். ஆமா, இப்படியே விலைவாசி ஏறிட்டே போயிருந்தா அப்புறம் என்னத்த நம்ம பஸ்ல வருது? நடந்துதான் போனோம் ஆபீஸ். தள்ளிங்க. என்னத்த போ. ஆமா, வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னி என்னாச்சு? வணக்கம். ரைட் ரைட். ஹாய். என்ன சார் இடம் இருக்கு உட்கார்றது? உட்கார்ந்து பாருங்க சார், தெரியும். தேங்க்யூ. சித்தா, உங்களை பார்க்க கோயிலுக்கு போயிருந்தேன். ரொம்ப நேரம் ஆகியும் நீங்க வரல. அதிரி அடிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். நீங்க பஸ்ல ஏறிட்டீங்க. அதான் நானும் ஓடி வந்து ஏறிட்டேன். வணக்கம். காதல? ஆமா. இந்த பொண்ணு அந்த பொண்ணா? இவங்க பதிலே வரல. நானும் அவங்களே சுத்திக்கிட்டு இருக்கேன். பதில் வரும் நம்பிக்கை இருக்க? கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன். ஒருவேளை உங்களை காதலிக்கலன்னு சொல்லிட்ட உயிரோட இருக்க மாட்டேன். அப்போ உயிரோட காதல் பெருசா? ஆமா. எப்படி? அது காதலிச்சு பார்த்தாதான் தெரியும். உங்க வீட்டுல சம்மதிச்சிட்டாங்களா? என் வீட்டுல எப்பயோ சம்மதம் வாங்கிட்டேன். அவங்க வீட்டுல சம்மதிக்கலன்னா முதல்ல இவங்க சம்மதிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இத பார்த்தா எல்லாத்துக்கும் ரெடி மாதிரி இருக்குதே. இதை ட்ரை பண்ணுங்களேன். இல்லைங்க, எல்லா பொண்ணுங்க மேலேயும் காதல் வந்துடாது. இந்த பொண்ணு அழகா இருக்கிறதுனால காதலிக்கிறீங்களா? காதலுக்கு கண்ணு இல்ல. மூக்கு இருக்குதா? காது இருக்குதா? கழுத்து இருக்குதா? கால் இருக்குதா? வாய், நாக்கு, கை. வெறும் மயக்கமா இல்ல காதல் மயக்கமா? வணக்கம். வணக்கம். நான் வெளியூர். யாருமே இந்த தெருப்பக்கம் வர மாட்டேங்கிறாங்களா? உங்களை கண்டாலே பயந்து ஓடுறாங்களே, என்ன காரணம்? உங்க பேரு? முத்து. வயசு? 40. வெளியூர் சொன்னீங்களே, எந்த ஊரு? செங்கல்பட்டு. செங்கல்பட்டு ப்ராப்பரா இல்ல சுத்துப்புறமா? ஊர் ஓரமா. உங்க ஊர்ல மழை பெஞ்சிச்சா? மழை பெஞ்ச என் வெள்ளமே வந்திருக்க. எவ்வளவு அடி? ஆளுக்கு மேல வந்திருக்க.
மழை நின்னு போச்சா? பத்தியா போச்சுங்க. மழை பெய்யும் போது இடி மின்னல் எல்லாம் இருந்துச்சா? பகல்ல இடி, ராத்திரில மின்னலுங்க. அப்ப ராத்திரில இடி சத்தமே இல்லையா? இருக்குமே. பெருசா இருந்துச்சா கம்மியா இருந்துச்சா? பெருசாங்க. பெருசுனா எப்படி? பாறை உருட்டி விட்டா பாருங்க. மேலேந்து பாறையை உருட்டி விட முடியுமா? முடியுமே. எப்படி? காத்தடிச்சா உருளுங்க. உப்பு காத்தா ஊத காத்தா? ஊத காத்துங்க. ஊத காத்த நீங்க பாத்திருக்கீங்களா? ஐயா காத்த பாத்திருக்கீங்களா? ஆள விடியா, நான் போறேன். விடுங்கிறீங்களே, நான் விடணுமா நீங்க விட போறீங்களா? நானே போறேயா. போறேன்னா எங்க போறீங்க? தற்கொலை பண்ணிக்க போறேயா. பாவம், அவருக்கு என்ன வருத்தமோ. அப்பா, எனக்கு பல்லு முளைச்சப்ப வாங்கின பேஸ்ட் அது. என்ன தட்டினாலும் ஒண்ணு வராது. எல்லாம் முயற்சி பண்ணா பலன் கிடைக்காம போகாதுப்பா. பார், இதுல பேஸ்டா பிரசாதமா? இதை வச்சு வளர்க்கணும் என்னப்பா வரும்? கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிப்பா, நல்லா நுர வரும். ஆஹா, இது முழுசா நானே யூஸ் பண்ணிட்டுமா இல்ல பாதி உங்களுக்கு எடுத்து வைக்கட்டுமா? நான் என்னைக்குப்பா இந்த கருமத்தெல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். எனக்குன்னு இருக்கவே இருக்கு செங்கல்ல. நான் பேண்ட் வேணும்னு கேட்டேன், என்னாச்சுப்பா? எதுக்கு பேண்ட்? அதான் போன தீபாவளிக்கு எடுத்தோம்ல. அது போன தீபாவளிக்கு வாங்கினது இல்ல, இத்து போச்சுப்பா. அதுக்கு தான் ஒப்பன மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறாங்க. மகனே, ஜீன்ஸ் பேண்ட் இருக்கு, இது வட அமெரிக்காவுக்கு சுரங்கம் தோண்டவங்களுக்காக கண்டுபிடிச்சிருப்பா. இதுக்கு மெயின்டெனன்ஸே கிடையாது. துவைக்க வேண்டியது இல்ல, அயன் பண்ண வேண்டியது இல்ல. கிழிஞ்சு ஒட்டு போட்டாலும் கூட பேசன்றுவானுங்க. ஒப்பனை பார்த்தாவது மாடனா இருக்க கத்திக்கேண்டா. இந்த இப்படி காஞ்சி போச்சுன்னா ஒரு நுர வராது. பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசுறீங்களே. சாடிஸ்ட். யாரு சாடிஸ்ட்? டே, இந்தியாவிலேயே நான் பெரிய எக்கனாமிஸ்டா. ஐயே, என்னடி இது? நெல்லு. பின்ன நான் என்ன புல்லு முளைச்சு கிடக்கு நான் சொன்னேன்? ஏன் கீழே கிடக்கு? இல்ல, அரிசியில இருந்துச்சு, வேணான்னு பொறுக்கி போட்டேன். அறிவு கிட்டவளே, இந்த அரிசியே நெல்லுல இருந்து வந்து தெரியுமா? பொறுக்கி போய் அரிசி எடுக்கலாம். என்ன குழம்பு வச்சிருக்க? என்னத்த வைக்கிறது? போன மாசம் 1/2 கிலோ கோவக்காய் வாங்கி கொடுத்தீங்க, எல்லாம் தீர்ந்து போச்சு. ஏன் 30 நாளைக்கு 1/2 கிலோ காய்கறி பார்த்தாதா? கண்ணா பண்ண செலவு பண்ணி நிறுத்தலாம் பாக்குறியா? அறிவு கிட்டவளே, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன். காய்கறிக்கு காசு எடுக்காம போறீங்களே. காசு கொடுத்து காய்கறி வாங்குற பழக்கத்துல உங்க ஒப்பன் ஓட்டோட நிறுத்திக்கின்னு எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். இந்தியன் எக்கனாமிக்கல் தெரியாம பேசிக்க நீ. கத்திரிக்காய், வெண்டைக்காய். கத்திரிக்காய் என்ன விலை? பூரா அழுகலா இருக்கும் போல் இருக்கே. கிலோ 8 ரூபாய்ங்க. 8 ரூபாய் என்ன மனுஷன் வாங்குற விலையை பார்த்து சொல்லியா? உங்களுக்கு எவ்வளவு வேணுங்க? அது நீ சொல்ற விலையை பொறுத்து இருக்கு. போட ஒரு 5 கிலோ போட. 5 கிலோ 6 ரூபான்னு போட்டுக்க. பூரா சொத்தையா இருக்குது. 5, 6 இருக்கு எனக்கு. கத்திரிக்காய் போதும். உருளைக்கிழங்கு என்ன விலை? 7 ரூபாய்ங்க. ஒரு 1/2 கிலோ போடு. இது என்னையா பூரா கண்ணி போய் கிடக்குது? கண்ணி போலீங்க, அது மச்சம் இருக்குங்க. பச்சை மாதிரி அதிர்ஷ்டமான கிழங்குறியா? ஆமா. இப்போ 4 கிலோ போடு. 4 கிலோ வேணாம், பூரா கண்ணி கிடக்குது எனக்கு வேணாம். எனக்கு ஒரு அவரைக்காய் போடு. அவரைக்காயா? இத பார், அவரைக்காய் போடுறேன், ஆனா தூக்கி வெளியே கூடாது. என்னையும் அர்த்தமுள்ள நான் வைக்கிறேன். அடிபட்ட காய அழுகிற காய வண்டிக்குள்ள வைக்க கூடாதியா? வச்சா இதுல இருக்கிற வியாதி இதுக்கு வரும், இது கெட்டு போயிடும். ஆமா, இதுல இருக்கிற வியாதி இதுக்கு வந்து இது கெட்டு போயிருமா? அப்புறம் இதுல இருந்து மிளகாய் கெட்டு போயிடும். மிளகாயில இருந்து வெங்காயம், என்ன வெங்காயம் தூரம் வச்சுட்டேன் அங்க இருக்கு. இது மாதிரியா? இனிமேல் நான் எடுத்து வீசினா செருப்பாலடியா? சரி, போடியா. எத்தனை கிலோ? 1/2 கிலோ போடு. 1/2 கிலோவா? இது என்னையா பூரா முத்தக்காயா இருக்குது? முத்தக்காயை வச்சு வித்துருக்கிற, எடுத்து போட கூடாது. என்ன அது? காலங்காத்தால வியாபாரமே வேண்டாம், சுத்த சாவுக்குறாங்க. சாவுக்குறாங்க அடிச்சு பல்லெல்லாம் பேத்து போடுவேன். அழுகிற காயை வித்துருக்க, கன்சூமர் கோர்ட்ல கேஸ் போட்டுவேன். என்ன கேஸ் போயா? காலங்காத்தா நல்ல காய் தான் கொண்டாந்து இருக்கிறேன். கத்திரிக்காய், வெண்டைக்காய், உருளைக்காய், அவரைக்காய். ஒரு வாரத்துக்கு காய்கறி செலவு மிச்சம். ஜூஸ் போற கிளம்பி வாங்கணும் பார்த்தேன். இதுல ஊறுகாய போலாம் போட்டுருக்க. மொழிய புடுங்க, திருஷ்டி போக. தேங்காய் முடி கால் முட்டியில படலையே. ஐயோ, கடவுள் குடைச்ச தேங்காய் காலில் வரத கொடுத்து வச்சுக்கோங்க. உள்ள போங்க. இது ஒரு வீடு, இதுக்கு திருஷ்டி காய் வேற சுத்தி இருக்கான் பாரு. காய்கறி விலையெல்லாம் கண்ணா பின்னா நேரிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு நிறைய இருக்கான்னு தாராளமா வெட்டி தீர்த்துட்டு இருக்காத. இந்த காய்கறி வண்டிக்கார இனிமேல் இந்த பக்கம் வருவாங்க நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏங்க, சொத்தை பார்த்து வாங்குனீங்களா? ஆமா, அடுத்த காய்கறி வண்டிக்கான வர வரைக்கும் இதை வச்சுதான் சமாளிக்கணும். இந்த கற்பூரம் பூஜை கேட்டீங்கள, மார்க்கெட்ல கற்பூரம் ஏகப்பட்ட டிமாண்ட். நீ பாட்டு காட்டு இருக்காத, காட்டு கப்பு நினைச்சிரு. என்னங்க இது, உடைஞ்ச தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உடைஞ்ச தேங்காயா? உடைச்சு பார்த்து வாங்கணுமா? உள்ள அழுகிருந்தா அதுக்கு நீ இவ்வளவு பீஸ் பீஸாவா? அதுக்கு நான் என்ன பண்றது? உடைக்கிற நம்ம இஷ்டத்துக்கு உடைப்பானா? நீ என்ன வக்கீல் மேல கேள்வி மேல கேள்வி கேட்க? அப்பா, பேங்க் போனோம், பஸ் காசு கொடுங்க. ஐயோ, பஸ் வேகமா போதோ இல்லையோ, டிக்கெட் விலை வேகமா ஏறிட்டு இருக்கு. மகனே, நீ ஏன் நெருக்கி அடிச்சு ஸ்கூட்டர்ல போகணும்? 2 வீலர்ல போ. 2 வீலரா? எப்போ வாங்குனீங்க? எங்க இருக்கு? அதோ லுக் இட். ஏன்பா, சைக்கிள் 2 வீலரா?
ஆமா, அதுக்கு 4 வீல் இருக்க, 2 வீல் தானே. இவ்வளவு தாராள மனசு இருக்கிற நீங்க எப்பப்பா இதை வாங்குனீங்க? நான் எங்கப்பா வாங்கினேன்? இதோ நிக்கிறாள் எங்க அம்மா, இவளோட புவர் ஃபாதர் என்னுடைய கல்யாணத்துக்கு வரதட்சணையா இதை கொடுத்தா. வெயில கிடந்தா வேஸ்ட் ஆயிருமேன்னு நான் தான் பாட்பாரா பிரிச்சு பாலித்தீன் பேப்பர்ல சுத்தி பீரோல வச்சிருந்தேன். காலையில உட்காந்து அசம்பிள் பண்ணேன். சரிவா, நான் டிராப் பண்ணிட்டு வரேன். நீங்க எதுக்கு? நானே போயிட்டு வந்தேன். ஐயோ, இது இங்கிலீஷ் நாளி செய்யுப்பா. எவ்வளவு வாங்கிட்டானா நான் தான் உன்னை டிராப் பண்ணுவேன், நான் தான் உன்னை பிக்கப் பண்ணுவேன். சரிவா, டைம் வேஸ்ட் பண்ணாத. டயத்துக்கு என்ன காசா செலவு பண்றீங்க? வாங்க. பிரேக் பிடிங்க. எங்க பிடிக்கிறது? பிரேக் இருந்தா தானே பிடிக்கிறது. ஐயோ, அது பிரேக் பிடிச்சோம்னா டயர் டைம்னு நான் தான் பிரேக் அடி பிடிக்க பத்திரம் வச்சிட்டேன். சரி நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வேலைக்கு போறேன். இதே வீட்டுக்கு போறதா? பேருக்கு வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன். ஓசில கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போறேன். காப்பி கொடுப்பாங்களே, சாப்பாடு கூட போடுவாங்களே. இதுல பேங்கா கல்யாண வீடா? ஏன்னா சலிச்சுக்கிறேன். இனிமேல் அப்பான்னு சொல்ல கூட வெக்கப்பட போட்டிருக்கேன். இனிமேலா? ஏன் மகனே, உங்க ஆபீஸ்ல டேபிள் கடையில் கை விடலாமா? டேபிள் கடையில கை வைக்க மாட்டாங்க, கால் தான் வைப்பாங்க. அது தெரியுமாப்பா. கை விட்டு லஞ்சம் வாங்கலாமா? வாங்கலாமே. வாங்கு. வாங்கினா ஜெயில போடுவாங்க. அவ்வளவுதானே, ஜெயிலு போட்டா போட்டு போறாங்க. வாங்கு. வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. வேலையே போயிருப்பா. ஐயோ வேணாப்பா, வாங்கவே வாங்காத. போய் வேலை பாரு, நான் கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போறேன். சரி. பெரிய ஃபேன் அங்க இருக்கு. என்னமா கை கழுவ போறியா? ஆமா. அட நீ தனியா கையை கழுவி, நான் தனியா காலை கழுவி, எதுக்குப்பா தண்ணி வேஸ்ட் பண்ணோம்? கையை நீட்டு 2 பேரும் ஒண்ணா கழுவிக்குவோம். அட நீட்டப்பா. என்ன மகனே முனங்குற? இட் இஸ் கால்ட் 2 in 1. நோ, இட் இஸ் கால்ட் அல்பம். என்னடி உன் பாட்டுக்கு அல்பங்கள் பண்ண போறேன்? ஆமாங்க, போய் தண்ணிக்கெல்லாம் இப்படி பண்ண அவன் திட்டாம என்ன பண்ணுவான்? என்ன தண்ணிக்கெல்லாம் இப்படி பேசுறாங்க? ரயில்ல கூட தண்ணி சிக்கனமா செலவு பண்ணி எழுதிருக்காங்க. அப்ப கவர்மெண்ட் கஞ்சனா அல்பமா? ஆமா, நீ என்ன திடீர்னு செக்க செவேர்னு ஆயிட்ட? சோப்ப கண்ணா வேணான்னு போட்டு செலவு பண்றியோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மனசுல கொஞ்சம் கவலை. உனக்கு என்ன கவலை? நான் என்ன குறை வச்சேன்? நெத்தியில ஒரு பொட்டு, வகிட்டுல ஒரு பொட்டு, 2 பொட்டு கலவு பண்ணிருக்கல. காலகாலத்துல நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னா கேக்குறீங்களா? அவனுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்னது? அடியே 90ல பண்ணியிருந்தா வரவச்சுனா என்ன கிடைக்கும்? 1 லட்சம் ரூபாய். 93ல, 2 லட்சம் ரூபாய். 96ல, 3 லட்சம். இன்னும் 3 வருஷம் 6 வருஷம் வெயிட் பண்ணோம்னா வரவச்சுனா எங்கேயே போயிரும்ல. இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு அவனுக்கு வரதட்சணை 5 ரூபாய் கூட வரப்போறது இல்ல. வரதட்சணை ரேட் மாத்திரமா ஏறும், வயசும் ஏறும். வயசானவனுக்கு யாருங்க பொண்ணு கொடுப்பாங்க? ஐயோ, நானே வரதட்சணை படத்தை கால்குலேட் பண்ண தவிர அவனுக்கு வயசாகுதுங்கிற பாயிண்டையே மிஸ் பண்ணிட்டேன். கவலையே படாத, நாளைக்கே புரோக்கர் சொல்லி ஒரு நல்ல வசதியான பொண்ணை கேட்ச் பண்ண சொன்னேன். ஆமா, உங்க பையனுக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்? எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் பரவாயில்லைன்னா மொடமா இருந்தா பரவாயில்லையா? கண்ணு தெரியலனாலும் பரவாயில்ல, காது கேட்கலனாலும் பரவாயில்ல. பொண்ணு என்ன படிச்சிருக்கணும்? எதுக்கு படிப்பு? நீ என்ன படிச்ச? நான் என்ன படிச்ச? நாம ஆபீஸ் வச்சு நடத்த போறோமா? என்ன அர்த்தம்லாம் படிச்சுக்க? சரி, பொண்ணு கலரா இருக்கணுமா இல்ல கருப்பா இருந்தா ஓகேயா? ஐயோ, கலர் என்னைக்கு இருந்தாலும் கருத்து போயிடுறேன். கருப்பு தான் பிக்ஸ்டா இருக்க. கருப்பாவே பாரு. பொண்ணு எந்த வயசுல எதிர்பார்க்கறீங்க? வயசாயா முக்கியம்? வயசுக்கு வந்திருக்கணும், அதான் முக்கியம். அட்டேங்க அப்பா, பேங்க்ல வேலை பாக்குற பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பாக்குற ஒரே அப்பா நீங்க தான் நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு! அநேகமா வரதட்சணை கூட கேட்க மாட்டீங்க போல தோணுது. செருப்பால் அடிப்பேன். யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? யோ, வரதட்சணை ஜாஸ்தியா வேணும், அதுக்குதான் பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்க. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பொண்ணு பாக்குறதுக்கு நாங்க மத்தியானம் 12:30ல இருந்து 1 மணிக்குள்ளதான் வருவோம். பொண்ணை வழக்கமா சாயந்தர வேளையில தானே பாப்பாங்க. சாயங்காலத்துல போட பஜ்ஜியும் சொச்சியும் போட்டு அத்துட்டுருவானுங்க. நாங்க ஃபேமிலியோட ஃபுல் மீல் சாப்பிடணும், அதுதான் லஞ்ச் டைம் பிக்ஸ் பண்றேன். ரொம்ப பெருந்தன்மையோட பேசுறீங்க. ஆமா, பொண்ணை பார்க்க இந்த ஜீன்ஸ போட்டுட்டு தான் வருவேல? கல்யாணத்துக்கு இதே ஜீன்ஸோட தான் வருவேன். ஏன்னா இது ராசியான பேண்ட், எங்கிட்ட இருக்கிறது இது ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தான். அப்புறம் பொண்ணு பார்க்க வர்றமே அந்த ஆட்டோ சார்ஜும் பொண்ணு வீட்டுல தான் வாங்கி தரணும். எப்படி? மீட்டருக்கு மேல கேப்பீங்களா? 5 10 கேப்பேன். 5 ரூபா ஆட்டோக்காரர் கொடுப்பேன், 5 ரூபா நான் வச்சுக்குவேன். அதை பத்தி உனக்கு நீயா? அடாடாடா, நெஞ்ச தொட்டுட்டீங்க. அதை விடுங்க. இப்போ எனக்கு என்ன கமிஷன் கொடுப்பீங்க? உனக்கு அது கமிஷனு? பொண்ணையும் பையனையும் கோர்த்து விடுறேன்ல. எங்களை மட்டும் தான் கோர்த்து விடுறியா? 2 பேர்த்தையும் தானே கோர்த்து விடுற. அங்க வாங்கிக்க. ஐயோ, அவங்க சைடுக்கு அவங்க கொடுப்பாங்க, உங்க சைடுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்கன்னு கேக்குறேன். என்ன சைடு இருக்க? எங்க சைடு தான் அவங்க சைடுல வாங்கிக்கிற. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. இதுக்கே கிருஷ்ணகிரி கிளியுதா? இப்ப தர்மபுரி சேர்ந்து கிளிய போகுது பார். ஒரு 50 ரூபா விடு. எதுக்கு? என்ன நான் வெட்டி நான் பேச உங்க வீட்டு வந்தேன்? அந்த பொண்ணோட கல்யாணத்தை பத்தி பேசத்தான் உங்க வீடு தேடி வந்தேன். ஆட்டோ சார்ஜ் யாரு கொடுப்பா? இப்ப கூட அப்புறம் பொண்ணு வீட்டுல வாங்கிக்க. ஐயா சாமி, நீங்க தரகருக்கெல்லாம் தரகர். எங்க காலு? அதெல்லாம் இருக்கு. வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, வருவாயிலேயே பேசிக்கிறியா? ஒரு காபி குடுத்தியா? வீட்டுக்காரி வெளியே போயிருக்கிறா. இதே பதில சொல்லி நான் எத்தனை பேர் ஏமாத்திருப்பேன். ஆமா, இதானே பணம் வள வச்சிருக்கியா? வாசனை கும்மு அடிக்குதே. ஊர்ல இருந்து கொண்டாந்தீங்களா? மார்க்கெட்ல கிடைக்கிறதே இல்லைங்க. நான் வச்சுக்கிறேன். இது எப்படி ஊர்ல இருந்து கொண்டு வந்தீங்களா? இது மார்க்கெட்ல கிடைக்கும். வர்றேன். உஷாரான பார்ட்டி போல் இருக்கே.
மங்களகரமான கல்யாணம் நடக்கிற இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க? கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அனுப்பிட்டு விளையாடுறீங்களா? பத்திரிக்கையா? ஏன் சம்பந்தி நீங்க அனுப்பிச்சீங்களா? லெக் தாதாவுக்கு பத்திரிக்கை அனுப்புறதுக்கு நான் மடையலாம். அப்படி இருக்கும். என் பொண்ணு முறை பையனை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என் பொண்ணு வாராவட்டியா போட்டுன்னு அவன் தான் அனுப்பிச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். நீ விளையாடுறது லெக் தாதா கிடைச்சாரா? இத பார், எங்க லெக் தாதா இது வரைக்கும் ஒரு கல்யாணத்தை கூட பார்த்தது கிடையாது. ஏன் உள்ள வர்றதே இல்லையா? அவர் பார்க்க போற முதல் கல்யாணம் இதுதான். வழி விடுங்கயா. கொண்டாங்க. தயவு செய்து காலை வைக்காதீங்க. நீங்க காலை வச்சா கல்யாணம் நடக்காது, கர்மாதியில நடக்கும். அப்ப பணம் கொடு. எவ்வளவு வேணும்? பணம்னா எவ்வளவு கொடுப்பேன்? 50,000 தர்றேன். 50,000 போதுங்களா? போதாது. 60,000 தர்றேன். ஏயா 60 ரூபா கேட்டதுக்கு மிஞ்சின இப்ப 60,000க்கு கெஞ்சற? ஒரு மாதிரி 1000 பேர் கிடப்பாங்க. இந்த மாதிரி தரித்திரம் பிடிச்ச கால் ஒண்ணுதானே இருக்கு. தரித்திர காலுக்கு இவ்வளவு அதிர்ஷ்டம். ஆமா, அவ்வளவு பணத்துக்கு எங்க போவேன்? வரதட்சணைக்காக வச்சிருக்கேன். பணத்தை கொடுத்துட்டா வரதட்சணை? கடன் சொல்றேன். கடன் சொல்லுவியா? யாருகிட்ட? சம்மந்திக்கிட்ட. கடனா? என்ன இழுச்ச வாயில நினைச்ச? ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அல்பம். அல்பங்கிறான். இவன் அல்பம், இவன் குடும்பம் அல்பம், இவன் பொண்ணு அல்பம். ஆளினால் அல்பங்கிறான். அளந்து பேசு. நீ அளந்து பேசுறா? யாராவது ஒருத்தர் அளந்து பேசுங்கயா. என் பையனுக்கு டிபி இருந்தாலும் என் பொண்ணை கொடுக்குறேன் ஒத்துக்கிட்டேன். இவன் பொண்ணுக்கு ஆஸ்துமா இருந்தாலும் என் பையனை கொடுக்குறேன். டிபி ஆஸ்துமா டிபி ஆஸ்துமா. இவாக நடக்கிற அர்த்தம் ஏன் ஜாதியை பத்தி பேசுறீங்க? வர வர உங்க பவர் கூடிக்கிட்டே போகுது. தாதா, நீங்க வெளியே கால் வச்சதுக்கு எப்படின்னா நம்ம உள்ள போயிருந்தா கல்யாண மண்டபமே தரமாட்டோம். சர்வநாசம் சர்வநாசம் கல்யாணமே நாசம்.